எங்கிட்டு வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சு காசை ஆட்டையை போட்டுறேன்னு சொல்லிவிடுத்தேன். 5,000 தட்டுக்கு கீழே ஒளிச்சு வச்சேன். அப்படி இருந்து இந்த 500 ரூபா காசை ஆட்டையை போட்டுட்டானே. இன்னைக்கு எந்த கடையில் போய் குடிச்சுப்புட்டு வாரான்னு தெரியலையே. மனசாக்கா மனசாக்கா, நல்ல வேலை இங்கே தான் இருக்கீங்களா? நான் கூட வீட்டில் எதுவும் இல்லாமல் போயிருவீங்களோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். யாட்டி நெடுவாளி, என்ன இப்படி அறக்க பறக்க ஓடியாந்துருக்க? என்ன விஷயம் சொல்லு. அட அது ஒன்றும் இல்லை மனசாக்கா, நம்ம ரெகுலராக நம்ம தெருவுக்கு வர்ற வண்டிக்கார் இருக்காருல, புடவைக்காரு, அவர் இன்னைக்கு நல்ல புது மாடல் டிசைனாக நல்ல நல்ல புடவையாக கொண்டுட்டு வந்திருக்காரு. அதில் 2-3 புடவை செலெக்ஷன் பண்ணி வச்சேன். மாடர்ன் ஒரு புடவை எடுத்துக்கிட்டா சரி, அதான் நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துக்கலாமான்னு கேட்கலாமேன்னு வந்தேன். நீங்கள் எதுவும் புடவை எதுவும் எடுக்கிறீங்களா? வாரியலாம் போய் பார்ப்போம். அடி யாட்டி நெடுவாளி, நீ வேற சேலை வாங்கலையா பாவாடை வாங்கலையான்னு வந்துடுவேன். ஆமாம், நானே 5,000 தட்டுக்குள்ள ஒரு 500 ரூபா ரொம்ப நாளாக ஒளிச்சு வச்சிருந்தேன். அந்த மனுஷன் குடியார மனுஷன் கண்ணில் பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவானேன்னு ஒளிச்சு வச்சிருந்த காசை காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கண்டி நெடுவாளி. அந்த காசை எப்படியோ அந்த மனுஷன் தொலாவி எடுத்துகிட்டு போயிட்டாண்டி. நான் என்னடி செய்வேன்? ஐயையோ, என்னக்கா சொல்றிய? அவர் கண்ணில் படுறது மாதிரி எதுக்கு நீங்கள் காசை வைக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கூத்தே இருக்காப்ப. நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தாப்பா போவேன். வாடி மனசா வெளியே, என் வாழ்க்கைய நோகடிச்ச சனியே. இந்தாதான் வந்துட்டார்ல, என் தலைவன் வந்துட்டார்ல. வாயா 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 வாயா. ஏட்டி நெடுவாளி, மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமா பேசிட்டு இருக்கட்டி. உன் சந்தோஷத்தை கொஞ்சம் அடக்கி வை. அடுத்த வீட்டில் ஏதாச்சும் கூத்து நடந்துச்சுன்னா உடனே ஆன்னு ஓடியாந்துருவாளுக வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஐயோ, நம்ம மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கோமோ? அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு வனசாக்காவை ஆறுதல் படுத்துவோம். வனசாக்கா, ஐயோ இங்க பாருங்கக்கா, நீங்க ஒளிச்சு வச்சிருந்த 500 ரூபா காசு இந்த மனுஷன் ஆட்டையை போட்டு குடிச்சிட்டு வந்து இப்படி உங்ககிட்ட கலாட்டா பண்ண போறாரே, நான் என்ன செய்வேன் வனசாக்கா? உங்களை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. போங்க. இந்தாயா, 5,000 தட்டுக்குள்ள வச்சிருந்த 500 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு போனியா? உண்மையை சொல்லு. இன்னைக்கு உன்னைய கொல்லாம விட மாட்டேன். உண்மையை சொல்றியா இல்லையா? ஏ சிகப்பு சேலக்காரி, ஒத்த ரோசாப்பு ரவிக்காரி, அடியே சிகப்பு சேலக்காரி, ஒத்த ரோசாப்பு ரவிக்காரி. உன் 500 ரூபாய நானும் பார்க்கல, அதை எடுத்து நானும் குடிக்கல. உன் 500 ரூபாய நானும் பார்க்கல, அதை எடுத்து நானும் குடிக்கல. ஜும் சாச்சா, ஹே ஜும் சாச்சா, ஜனக்கு ஜனக்கு ஜன் 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 ஜனக்கு ஜனக்கு, ஹே ஜிலுக்கு ஜிலுக்கு ஜின் 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 ஜிலுக்கு ஜிலுக்கு. ஏட்டி நெடுவாளி, என்ன அவருக்கு நீ ராகம் கட்டிக்கிட்டு இருக்கியோ? வந்தன்னு வச்சுக்கவேன், உன் முருங்கை கையை பிடிங்கி தூக்கி தூர வீசிடுவேன். ஒழுங்கு மரியாதையை உன் வீட்டுக்கு ஓடி போயிரு. என்கிட்ட உத வாங்கி சாகாத சொல்லிட்டேன். அச்சோ, அக்காக்கா வனசாக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. உங்க வீட்டுக்கார் ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சாரா, அதனாலதான் என் காலும் கையும் ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிச்சிருச்சு. சாரிக்கா, சாரி. ஐயோ அம்மம்மா, இந்த நாசமா போனவே என்னையே மிதிச்சு கொள்றானே. என்னையே கேட்க நாதி இல்லையா? ஏண்டி வனசா, ஏண்டி ஒத்த ரோசாக்காரி, என்ன ஒரு ஆம்பளைன்னு கூட நீ கொஞ்சம் கூட மதிக்காம ஆவுனா என்ன போய் பாத்திரம் வளர்க்கடான்னு சொல்றது, துணி துவடான்னு சொல்றது, வீடு கூட்ட சொல்றது, வாச கூட்ட சொல்றது. என்ன பார்த்தா உனக்கு என்ன அப்படி தெரியுதா, இல்லை என் ட்ரெஸ்ஸை பார்த்தா உனக்கு இப்படி தெரியுதாடி? வாங்கிக்கோடி வாங்கிக்கோ. இன்னைக்கு தாண்டி இந்த சிங்காரம் யாருங்கிறது உனக்கு தெரிய போகுது. இங்க பாருங்க மிஸ்டர் சிறுத்த புலி சிங்காரம், வனசாக்காவை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். யாராரு வீட்டுக்கு நடுவுல முருங்கை மரத்தை கொண்டு வந்து நட்டு வச்சது? ஐயோ நெடுவாளி, அவன் ஒரு மெண்டல் கிறுக்கு பையட்டி. நீ பாட்டுல உன் சொல்லியை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிரு. இவங்கிட்ட எல்லாம் எனக்கு ஏத்துக்கிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு நீ உத வாங்கிட்டு போயிடாதட்டி நெடுவாளி. எக்கா, இவன்லாம் ஒரு ஆளு சிலுக்குவார்பட்டி சிங்காரம் மாதிரி இருக்கான். இவனுக்கு பயந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு ஓட சொல்றீங்களே. இவன் கையை திருகி சுத்துற சுத்துல இவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க காலில் வந்து விழுவான் பாருங்க. நெடுவாளி, அவனை பத்தி உனக்கு தெரியாது. நீ அவன்கிட்ட வம்பு வச்சுக்கிறாத. அனுபவப்பட்டவ சொல்றேன், எந்திரிச்சு ஓடி போயிரு. இல்லைன்னா அசிங்கப்பட்டு தாண்டி போவ நெடுவாளி. ஏக்கா, இவன்லாம் ஒரு ஆளுன்னு என்னைய ஓட கையை பிடிச்சி திருகாதையா. ஏன் சிங்காரம் சிலுக்குவார்பட்டி சிங்காரம் திருகாதையா, சொல்றத கேளியா. ஏக்கா, என்னக்கா இவன் என் காலில ரோத வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹாய், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. ஏக்கா, உன் புருஷன் முழு மெண்டல்னு ஏக்கா என்கிட்ட இருந்து மறைச்ச. ஐயையோ, உனக்கு வக்காலத்து பேச வந்துக்கிட்டு இவன் என் 2 காலையும் முருங்கைக்காயை பிடிச்சி வச்சது மாதிரிலக்கா வச்சுக்கிட்டு இருக்கேன். லாலே லாலே லாலா, ஹா லாலே லாலே லாலா, ஹா.
ஏ வனசா இங்க பாருட்டி, உன் புருஷன் என்னையே கையை காலெல்லாம் முறுக்கி பச்சை புள்ளைய போட்டு தாளாட்டுறது மாதிரி தாளாட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவன் இப்பேற்பட்ட வீணா போனவன்னு தெரியாம போச்சே. நல்லா வந்து சிக்கி தொலைஞ்சிட்டனே இந்த லூசு பையட்ட. என் செல்ல குட்டி, தங்க குட்டி, சாங்குரி, பூந்தி, லட்டு, உம்மா. ஐயையோ, அடுத்தவன் பொண்டாட்டிய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு உம்மா உம்மான்றானே. அட வீணா போன குடியார பயலே, எனக்கு வேற இடுப்புல மிதிச்சு குறுக்க ஒடிச்சு போட்டுட்டானே. இந்த பொசிஷனை விட்டு நம்மளால வேற பொசிஷனுக்கு மாற முடியலையே. நான் என்ன செய்வேன்? ஏட்டி நெடுவாளி, நீனாவது எப்படியாவது தப்பிச்சு ஓடிருட்டி. எக்கா வனசாக்கா, அவன் இந்த கையை முறுக்கி அந்த கைக்குள்ள வச்சிருக்காங்க்கா, அந்த காலை முறுக்கி இந்த கைக்குள்ள வச்சிருக்காங்க்கா. என்னால ஒத்த கையவும் காலையும் அசைக்க முடியலையக்கா. தங்கமே, வைரமே, டார்லிங், உங்களுக்கு மாமா ஆப்பிள் வாங்கி தருவேன், சாக்லேட் வாங்கி தருவேன். ஏன் சொல்லு தங்கமே, நீங்க இப்படி மடியிலேயே தூங்குங்க. ராரே ராரே ராரா, ஹே ராரே ராரே ராரா. எக்கா வனசாக்கா, அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே. உன் புருஷன் என்னையே பொம்மை மாதிரி காலை கையெல்லாம் மடக்கி மடியில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கானே. உனக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா? அடி ரோசம் கெட்டவளே, இன்னைக்கு என்னையே தாளாட்டி தூங்க வைக்காம விட மாட்டான் போல் இருக்கே இவன். யோ இந்தாயா, என் குறுக்க வேற ஒடிச்சு போட்டுட்ட. இவளை வேற என்னால காப்பாத்த முடியல. அட வீணா போன சிலுக்கு வார்பட்டி சிங்காரம், தயவு செஞ்சு அவளை விட்டுறியா? அவ பாவம் புள்ள குட்டிக்காரி. அவ புருஷன் நெட்டப்பேன் வீட்டுல தெரிஞ்சான்னா உன்னைய வச்சு செய்யாம விட மாட்டான். ஒழுங்கு மரியாதையா நெட்டப்பேன் பொண்டாட்டி நெடுவாளிய விட்டுறியா? ஐயோ, குறுக்க ஒடிச்சு போட்டதும் பத்தாம என் காலையும்ல ஒடிச்சு போட்டுட்டான். கடவுளே, என் காலு ஒடிஞ்சது கூட எனக்கு பெருசா தெரியல. எவன் பொண்டாட்டியவோ தூக்கி மடியில வச்சுக்கிட்டு லாலலே லோலலேன்னு பாட்டு வேற பாடுறானே. யோ சிலுக்கு வார்பட்டி சிங்காரம், நான் உன் பொண்டாட்டி இல்லையா வீணா போனவனே? உன் பொண்டாட்டி அங்கனக்குள்ள பாரு குப்பரடிச்சு போய் கிடக்குது. நான் நெட்டப்பேன் பொண்டாட்டி நெடுவாளி, என்னைய விட்டுறியா? நீ நல்லா இருப்ப, உன் காலில் கும்பிட்டு விழுகிறேன். ஓஹோ, இந்த பொம்மைக்கு பேரு நெடுவாளின்னு வச்சிருக்காங்களா? நெடுவாளி, அடியே நெடுவாளி, உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெடுவாளி. எக்கா வனசாக்கா, உன் புருஷனை தயவு செஞ்சு வாயை திறந்து பாட்டு மட்டும் பாட வேணான்னு சொல்லுக்கா. அவன் வாயிலிருந்து குப்பு குப்புன்னு நாத்தமா அடிக்குதுக்கா. அடியே நெடுவாளி, அவன் மூஞ்சிக்கிட்ட மட்டும் போய் மோந்து பாத்துறாத. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட முட்டை பரோட்டாவை மூடி வச்சு திறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கப்படிக்கு முட்டி. நாளா அந்த நாத்தத்துல தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் அந்த நாத்தத்தை அனுபவிச்சு தொலைஞ்சிடாத. அன்னைக்கே நீ மண்டைய போட்டுருவ. எப்படியாச்சும் அவன் காலை கைய புடிச்சு தப்பிச்சு ஓடி போயிரு. என்ன இந்த பொம்மை பேசவே மாட்டேங்குது? இந்த பொம்மை செத்து போச்சு. நீ எனக்கு வேணாம், சீப்போ. அடியெல்லாம் நெடுவாளி, நீ 2 நிமிஷம் பேசாம இருக்கவும் இந்த பொம்மை செத்து போயிருச்சோன்னு நினைச்சுக்கிட்டு உன்னைய தூக்கி வீசிட்டியாண்டி. செத்து போன உனக்கு பாட கட்டினாலும் கட்டுவேன். மரியாதையா எந்திரிச்சு ஓட்டமா ஓடிவும் உசுர காப்பாத்திக்கட்டி. ஆத்தாடி ஆத்தா, இவன் நம்மளுக்கு பாட கட்டுனாலும் கட்டுவான்தா. நம்ம எஸ்கேப் ஆகி ஓடியே போயிரணும். அடியே நெடுவாளி, ஓடிரு. ஐ, பேண்ட் போட்ட பொம்மை செத்து போயிருச்சு, சேலை கட்டின பொம்மை கிடைச்சிருச்சு. ஏ பொம்மை, இங்கிட்டு திரும்பு. உன் கையை பிச்சு காலை உடைச்சு நான் விளையாட போறேன். இங்கிட்டு திரும்பு. வீடியோ பாக்குற நண்பர்களே, இந்த அரமெண்டல் பையன் என் கையையும் காலையும் ஒடிச்சு சூப்பு வைக்காம விட மாட்டான் போல் இருக்கு. உசுரோட இருந்தன்னா நாளைக்கு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.